திமுக தோல்வியடைய விஜய் ரசிகர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, முக்கிய காரணமாக இந்த 1.31 கோடி பெண்களில் பாதியும் மகளிர் உரிமை தொகை வாங்காதவங்களும், 5000 ரூபாய் கிடைக்காத பெண்களும் தான் தாவேகா வெற்றியை தீர்மானித்துள்ளதா தெரியுதுங்க. ஒருவேளை பாஜக வழக்கு போட்டு மகளிர் தொகையை நிறுத்தியிருந்தா கூட அது திமுக மேலே வெறுப்பை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் பெண்களிடம் நற்பெயரை பெற வேண்டும் என்ற நோக்கில் ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் அனுப்பியது அதை வாங்காதவர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி விட்டதா திமுக ஆதரவாளர் ஒருவர் கூறியிருக்காருங்க. திமுக ஆதரவாளரான பிரகாசம் பழனி என்பவர் திமுக ஏன் தோல்வி அடைஞ்சது குறித்து தன்னோட அனுபவத்தை சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்திருக்காருங்க. என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு திமுக ஆதரவு குடும்பம் இருக்குது. தாவேகா ஆட்சி பற்றி பேசிக்கொண்டு இருந்தபோது அந்த நபர் திடீர்னு விஜயை ஆதரித்து பேசியிருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. டேய், என்னவாச்சு திடீர்னு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன்னு கேட்க, இந்த தேர்தலில் எங்கள் மொத்த குடும்பமும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி சிரிச்சிருக்காராம். அடப்பாவி, ஏன்டா உங்கள் குடும்பமே திமுகவுக்கு தானடா? 2021 இருந்து சூரியனுக்கு தானே ஓட்டு போட்டீங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் 3 வாட்டி எழுது கொடுத்தும் என்னோடய ஒய்ஃப்க்கு இப்போ வரைக்கும் மகளிர் உரிமை தொகை வரலை. என்னோடய அம்மாவுக்கு மாதம் 1000 ரூபாய் வருது. ஆனால் எங்களுக்கு வரலையே. எங்களுக்கு எதன் அடிப்படையில் கொடுக்கலன்னு இப்போ வரைக்கும் தெரியல. சரிடா, 1000 ரூபாய்க்காக கட்சி மாறி ஓட்டு போடுவியா? நீ சொல்கிறது கூட சரிதான் மச்சி. ஆனால் கடைசியில் சொல்லையா 5000 ரூபாய் போட்டாங்களே, அது கூட எங்களுக்கு வரல. அந்த பணம் கிடச்சிருந்தா எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கும் தெரியுமா? அந்த வேதனை உனக்கு புரியாது. அந்த கடுப்பில் தான் நான் தாவேகா கட்சிக்கு ஓட்டு போட்டேன். இதை எதிர்பார்க்கவே இல்லை மச்சி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இன்னொரு விஷயம் கூட இருக்குது மச்சி. திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்களே, ஆனால் நல்லா யோசிச்சு பாரு. திமுக வந்தால் 2000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைக்காதே. ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கினவங்க தானே இந்த தடவையும் 2000 ரூபாய் வாங்குவாங்க. அப்போனா எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அது வேதனையாக தானே இருக்கும். ஒருவேளை திமுக எல்லா ரேஷன் அட்டைகளுக்கும் 2000 ரூபாய் அறிவிச்சிருந்தா நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக சூரியனுக்கு ஓட்டு போட்டிருப்போம். ஆனால் அப்படி வாக்குறுதி கொடுக்கலையே. அதனால தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காராங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலன்ற அவர், மகளிர் உரிமை தொகை தான் திமுக ஜெயிக்க காரணமாக இருக்குமா என நம்பியிருக்காங்க. ஆனால் இதுவே திமுக ஆட்சிக்கு யமனாக மாறியிருக்கு. அதுவும் காலையில் பல்கா 5000 ரூபாய் வந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. 1.31 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை போகும்னா இதை வாங்காத 1 கோடி பெண்கள் நிச்சயமாக கோபத்தோடு தான் இருப்பாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த 1 கோடி பெண்களுக்கும் 2000 ரூபாய் கிடைக்காது தானே. அப்புறம் இப்படி இவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. 1000 ரூபாய் மற்றும் 5000 ரூபாயை வாங்கிய அத்தனை பெண்களும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இவங்களில் அதிமுக, நாதக மற்றும் தாவேகா ரசிகர்களும் இருக்க தானே செய்வாங்க. அப்புறம் எப்படி 1.31 கோடி பெண்களும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைய விஜய் ரசிகர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, முக்கிய காரணமாக 1.31 கோடி பெண்களில் பாதியும் மகளிர் உரிமை தொகையும் 5000 ரூபாயும் கிடைக்கப்பெறாத பெண்கள் தான் தாவேகா வெற்றியை தீர்மானித்துள்ளதா தெரியுதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஒருவேளை பாஜக வழக்கு போட்டு மகளிர் தொகையை நிறுத்தியிருந்தா கூட அது திமுக மேலே வெறுப்பை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் பெண்களிடம் நற்பெயரை பெற வேண்டும் என்ற நோக்கில் ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் அனுப்பியது அதை வாங்காதவர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பதிவிட்டிருக்காருங்க. இந்த 5000 ரூபாயை அனுப்பாமலும் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் என அறிவித்திருந்தா நிச்சயமாக திமுக வெற்றி பெற்றிருக்கும்னு கூறியிருக்காருங்க. ஆனால் இதில் மற்றவங்க கருத்து என்னன்னு தான் தெரியல.